தற்போது செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலையில் நம்மோடு இணைப்பில் தற்போது காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனை உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அவருடைய கைது இவ்வளவு நாளாக அவரை சிறையில வச்சிருந்ததே தப்பு. இதெல்லாம் இந்த இடியோட கேஸே டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் நடத்துறாங்க. இந்த கேஸுக்கெல்லாம் யாரையுமே கைது செய்ய தேவை கிடையாது. கைது செய்து அவர்களை இவ்வளவு காலம் சிறையில வச்சிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இவருக்கு முன்பே ஜாமீன் வந்திருக்க வேண்டும். இப்பொழுது வந்ததை நான் வரவேற்கிறேன். ஆனாலும் இந்த கேஸ் எல்லாம் இந்த மாதிரி இடி கேஸ்க்கு எதுக்குமே இனிமே வருங்காலத்துல தேவையற்ற கைதை நீதிமன்றம் தடுக்க வேண்டும். கார்த்திக் சிதம்பரம், தற்போது செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது ஒரு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மேல்முறையீடுகளுக்கு நடுவே தான் தற்போது இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காலதாமதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? காலதாமதம் ஆயிருக்க கூடாது. இவ்வளவு நாள்ல யாரையுமே கைது செய்திருக்க கூடாது. இந்த கைதுக்கும் இவங்க நடத்துற விசாரணைன்ற பேர்ல எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. ஒரு தேவையே இல்லை. தேவையற்ற கைது. முதல்ல இருந்தே நான் சொல்றேன், இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்யும் அத்தனை கைதுகளுமே தேவையற்ற கைது. அவர்கள் விசாரிக்கணும், டாக்குமெண்ட்டை வாங்கணும், டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க கேஸ போடணும். கேஸ்ல யாராவது குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா அப்புறம் அவங்க தண்டனை கிடைக்கும். இந்த தண்டனைக்கு முன்பாகவே, வழக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒருவரை கைது செய்து பல மாதங்கள், ஆண்டுகள் அவர்களை சிறையில வைப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.